வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர்? ஆண்டோலர். எந்த ஊர்லேருந்து சார் வரீங்க? நான் கேரளாவிலேருந்து திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரீங்களா? ஓகே சார். இப்போ எந்த கண்ட்ரி சார் போகிறீங்க? நான் செர்பியா போகிறேன். ஸ்டாம்பிங் வாங்கிட்டீங்களா? ஆமாம், வாங்கிட்டேன். இல்லை, யூரோப் கண்ட்ரி ஸ்டாம்பிங் போகிறீங்க? யூரோப் கண்ட்ரி. கொஞ்சம் ஸ்டாம்பிங் மட்டும் பக்கத்தில் காட்டுங்க. ஓகே சார். ஓகே சார். நம்ம ஆஃபீஸ்க்கு எப்படி வந்தீங்க? நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து எப்படி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுங்க சார். நான் இந்த ஆஃபீஸ் வந்துட்டு யூடியூப் வழியாக தான் நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அநேக ஏஜென்சி ஏமாத்துறது உண்டு. அதனால் நல்ல ஏஜென்சி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு யூடியூப் சர்ச்சிங் பண்ணேன். அப்போ சர்ச்சிங் பண்ணும்போது நான் முதல்ல இந்த பெஸ்ட்டு கன்சல்டண்ட்டாக நான் ஏகദേശம் 2 வருஷத்துக்கிட்ட நான் இருக்கிறேன் குரூப்பில். அப்படியே தான் நான் இல்லை ஜாயின் பண்ணி வந்திருக்கேன். ஓகே சார். நீங்கள் மலையாளத்திலே பேசுங்க, நோ இஷ்யூ. உங்களுக்கு ஓகேனா மலையாளத்திலே பேசுங்க. நீங்கள் சொல்கிறத மலையாளத்திலே பேசுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி, ஓகே. ஓகேங்களா? ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து இந்த யூரோப் ஜாபுக்கு வந்து ஆஃபீஸில் நீங்கள் சப்மிஷன் பண்ணும்போது எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ டைம் ஆகும், பேமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் எப்படி சார்? அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள் சார். 4லேருந்து 5 மாதம்னு சொன்னாங்க. ஆனால் 6 மாதத்துக்கிட்ட வந்துடுச்சு. இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் தந்துட்டாங்க. யூரோப் ஸ்டாம்பிங் வாங்கி சாமி தந்துட்டாங்க. ஓகே சார். என்ன ஒர்க்குக்கு சார் போகிறீங்க? அலுமினியம் ஃபேப்ரிகேஷன். ஓகே. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்கள் லைஃப்பில் என்ன சார் ஆச்சு? ஏதோ நிறைய இடத்துல கொடுத்து ஏமாந்தேன்னு சொன்னீங்களே, என்ன சார் அதெல்லாம் காரணம்? என்ன சார் ஆச்சு? நான் 2 தடவை கொடுத்தேன். வெளிநாட்டு போகிறதுக்காக 2 தடவை கொடுத்துட்டேன். ஆனால் 2 தடவை ஏமாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய ட்ரை பண்ண, ஆனால் கிடைக்கல எனக்கு. அப்படி தான் நான் இது பெஸ்ட்டு கன்சல்டன்ட் மூலமாக நான் திருப்பி வந்துருக்கேன். ஓகே சார். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏமாறுறதுக்கான காரணம் என்ன சார்? லைசன்ஸ் இல்லாத ஏஜென்சிகிட்ட காசு கொடுத்து ஏமாந்தது தான். ஓகே. இப்போ பெஸ்ட் கன்சல்டன்ட் வந்து உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிருச்சு? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து எங்கள் பெஸ்ட் கன்சல்டன்ட் வந்து சப்மிஷன் பண்ணீங்கல்ல, ஆமாம், அந்த இன்ன வரைக்கும் உங்களுக்கு இந்த யூரோப் ஸ்டாம்பிங் கண்ணில் பார்க்க 6 மாதம் ஆகிருச்சு. ஆமாம். ஓகேங்களா? இவ்வளோ வெயிட் பண்ணி, இவ்வளோ பேமெண்ட்லாம் பே பண்ணி, இவ்வளோ நாள் ஆகியும் இந்த ஸ்டாம்பிங் பார்த்தது உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. ரொம்ப ஹாப்பி தான். ஓகே. ஏன்னா யூரோப் போக. ஆமாம், யூரோப் போக போகிறேன். ஓகே சார். நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் டைம்ஸ்லாம் ஆஃபீஸில் வந்து எப்படி சார் பே பண்ணீங்க? 3 தடவையாட்டு நான் வந்து பே பண்ணியிருக்கேன். பர்மிட் பேப்பர் வந்தபோது ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு கட்டினேன். அதுக்கப்புறம் பர்மிட் பேப்பர் வந்ததுக்கப்புறம் பாதி கொடுத்தேன். அதுக்கப்புறம் விசா ஸ்டாம்பிங் ஆகும்போது லாஸ்ட் அமௌண்ட்டு கொடுத்துட்டேன். ஓகே. நெக்ஸ்ட் என்னைக்கு சார் உங்களுக்கு டிக்கெட்டு? இன்றைக்கி டிக்கெட்டு. இன்னைக்கு கிளம்புறீங்க? ஆமாம், இன்றைக்கி நான் கிளம்புறேன். ஓகே சார். ஓவராலாக நம்ம பெஸ்ட் கன்சல்டன்ட்டு இந்த ஒரு 6 மந்த்தாக எங்கள் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களோட ஹோல் ப்ராசஸ்ஸு, பேமெண்ட் டீட்டெயில்ஸு எல்லாம் எப்படி சார் இருக்குது? எங்களோட ப்ராசஸ் எப்படி இருக்குது, அதை பற்றி சொல்லுங்களேன். பெஸ்ட்டு கன்சல்டன்ட்டு ஏமாற்ற மாட்டாங்க. நம்பிக்கையான ஏஜென்சி. நீங்கள் நம்பிக்கையோட வாங்க, அவங்க நம்பிக்கையோட பண்ணி தருவாங்க. நல்ல ஏஜென்சி. அவங்க சொல்கிறது நல்லபடியாக அவங்க சொல்கிறது போல் பண்ணி தருவாங்க. லைசன்ஸ் இருக்குது. நீங்கள் லைசன்ஸ் செக் பண்ணுங்கள். அவங்களோட மற்ற ஏஜென்சிகளுக்கு லைசன்ஸ் கிடையாது. நீங்கள் லைசன்ஸ் இல்லாத ஏஜென்சிகள்கிட்ட காசு கொடுத்து ஏமாற வேண்டாம். நீங்கள் பெஸ்ட்டு கன்சல்டன்ட் வாங்க. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலுமே நீங்கள் இங்கே கொடுங்க, நம்பிக்கையோடு கொடுங்க. உங்களோட நம்பிக்கைக்கு அவங்க நம்பிக்கையோடு இருந்து உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி தருவாங்க. ஓகே சார். நெக்ஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நிறைய குரூப்பில் நம்ம குரூப்பில் ஜாயினில் இருப்பீங்க. யூடியூப் வீடியோ பார்ப்பீங்க. நிறையா வீடியோ, யூரோப் போகிறவங்க வீடியோ, நிறைய அப்டேட்ஸு, விசா அப்டேட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க. இன்றைக்கி உங்கள் கையிலேயே அந்த யூரோப் ஸ்டாம்பிங் இருக்குது. எப்படி சார் இருக்குது அந்த மூமெண்ட்? வீட்டில் எல்லாம் என்ன சொன்னாங்க? வீட்டில் எல்லாம் ஹாப்பி தான், ரொம்ப ஹாப்பி. ரொம்ப கொஞ்சம் பயம் இருந்தது. இப்போ ஸ்டாம்பிங் வந்த ஒரு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஓகே சார். ஏன்னா நீங்களும் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் வரும்போது அந்த ஒரு பயத்தோடைய தயக்கத்தோடய தான் வந்தீங்க. ஆமாம் ஆமாம். நெக்ஸ்ட் எப்போ சார் அந்த ஃபியர்லாம் உங்களுக்கு குறைஞ்சிச்சு? எனக்கு விசா ஸ்டாம்பிங் ஆச்சுன்னு சொன்ன உடனே எனக்கு அதெல்லாம் மாறிடுச்சு. ஓகே ஓகே சார். அந்த டைம் அந்த விசா ஸ்டாம்பிங் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சந்தோஷம், ஹாப்பி தான். ஏன்னா நீங்கள் ஒரு 6 மந்த்தாக வெயிட் பண்ணுறீங்க. 6 மந்த்தாக ஃபாலோ பண்ணி இந்த ப்ராசஸ்க்காக வெயிட் பண்ணீங்க. ஆமாம். யூரோப் போகணும்னா இந்த வெயிட்டிங் பீரியட்லாம் ஆகுமா சார்? ஆமாம், ஆகும். நீ ரொம்ப
கிட்ட வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். இவ்வளோ வெயிட்டிங் பீரியடுக்கு அப்புறமும் இந்த விசா கிடைக்கும்னு சொல்லி நம்பி வெயிட் பண்ணீங்களா நீங்கள்? ஆமாம் நான் வெயிட் பண்ணேன். அந்த வெயிட் பண்ணதுனால தான் உங்களுக்கு இந்த யூரோப் ஸ்டாம்பிங் கிடைச்சிருக்கு. ஆமாம். ஓகே சார், நெக்ஸ்ட்டு செர்பியா போக போகிறீங்க. ஃபர்தர் பிளான்லாம் என்ன சார்? யூரோப் போக போகிறீங்க, இவ்வளோ நாள் தாள், இன்னைக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு யூரோப்? ஆமாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, யூரோப் ஸ்டாம்பிங் வாங்கியிருக்கீங்க, எந்த அளவுக்கு சார் சந்தோஷமாக இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே சார், நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆஃபீஸில் ஸ்டார்டிங்லேருந்து இன்ன வரைக்கும் எங்களோட ஆஃபீஸ் சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் எப்படி சார் இருக்குது உங்களுக்கு? நல்ல ரெஸ்பான்சிபிள். எப்போ கால் பண்ணி கேட்டாலும் கூட அந்தந்த டைமுக்கு பதில் தந்துடுவாங்க. நல்ல ரெஸ்பான்சிபிள் இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து இன்ன வரைக்கும் எங்கள் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. ஆமாம் நல்லா இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து பேமெண்ட், இந்த காலத்தில் பேமெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஒரு இடத்துல பேமெண்ட் கொடுத்துட்டு அந்த சைட்டில் நிறைய பேர் வந்து பேமெண்ட் கட்டினதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம ஆஃபீஸில் பேமெண்ட் பே பண்ணதுக்கப்புறம் எப்படி சார் இருந்துச்சு ரெஸ்பான்ஸ்? நல்லா இருந்து, நல்ல ரெஸ்பான்சிபிளாக. சாரானாலும் சரி மேடமானாலும் சரி நல்ல ரெஸ்பான்சிபிளாக பண்ணாங்க. சார் நல்ல டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக சொல்லி தந்தாங்க. நல்ல ரெஸ்பான்ஸ். எப்போ கால் பண்ணி கேட்டாலும் கூட அவங்க அதுக்கு உடனே பதில் தருவாங்க. ஓகே சார், இந்த ஓவராலாக இந்த ப்ராசஸ் உங்களுக்கு திருப்தியாக இருக்கா? ஆமாம் திருப்தியாக இருக்குது. ஓகே சார், நெக்ஸ்ட்டு நம்ம பெஸ்ட் கன்சல்டண்ட்டை உங்கள் கேரளாலையாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் சைட்லாம் ரெஃபர் பண்ணுவீங்களா? ஆமாம் கண்டிப்பாக. என்ன சொல்லி ரெஃபர் பண்ணுவீங்க? இங்கே திருச்சியில் நல்ல ஒரு பெஸ்ட்டு கன்சல்டன்ட் ஏஜென்சி இருக்குது, அங்கே போங்க உங்களுக்கு நல்லபடியாக பண்ணி தருவாங்க அப்படின்னு ரெஃபர் பண்ணுவேன். ஓகே சார், போகக்கூடிய நேரத்தில் இவ்வளோ ஒரு தெளிவான அழகான ஒரு ஃபீட்பேக் வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நீங்கள் போகக்கூடிய வெளிநாட்டு வாழ்க்கையாக இருக்கட்டும், வெளிநாட்டு வருமானமாக இருக்கட்டும், மென்மேலும் வளரணும் உயரணும்னு சொல்லி எங்கள் பெஸ்ட் கன்சல்டன்ட் டீம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் அமேசிங் ஃபீட்பேக் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.